தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஹாவ் எ குட் டே. இந்த வார்த்தை உலகத்தில் உள்ள எல்லோராலும் அவரவர்கள் மொழியில் மற்றவர்களை வாழ்த்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. தமிழ்ல நாம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று வாழ்த்துகின்றோம். ஆனா ஒரு நாள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக அமைந்து விடுவதில்லை. பார்த்தோம் என்றால் பொதுவான வேலைக்கு செல்பவர்கள் வேலையில எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஒரு மருத்துவருக்கு எந்த மரணமும் இல்லாமல் வருகிற வியாதிஸ்தர்கள் அனைவரும் நல்ல சுகமடைய வேண்டும் என்று, ஒரு காவலருக்கு கொள்ளை எதுவும் இல்லாமல் எல்லோரும் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்று, ஒரு விளையாட்டு வீரருக்கு அந்த விளையாட்டில் நல்லா விளையாடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று, ஒரு வாகனம் ஓட்டுபவருக்கோ எந்த விபத்தும் இல்லாமல் பாதுகாப்பாய் வாகனம் ஓட்ட வேண்டும் என்று, மாணவர்களுக்கு நல்ல கல்வி கற்று நிறைய மதிப்பெண்களை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த வாழ்த்துதல்கள் அர்த்தம் கொள்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பயப்படாமல் இருங்கள் என்று பொருள். நமக்கு ஒரு நாள் நல்ல நாளாக அமையவில்லை என்று நாம் நினைப்போம் என்றால் அந்த நாளை எதிர்கொள்வதற்கு நாம் பயப்படுகிறோம் என்று அர்த்தம். அதற்காகத்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் 365 தடவை பயப்படாதிருங்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 28:18 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்புறம் என்னங்க, நமக்காக இந்த பூமியில வந்து மரித்து உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எதற்கு பயம்? இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில உறுதிப்பட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பயப்படாமல் அதை எதிர்த்து போங்க. ஜெயம் நமக்கே. அப்பொழுது இந்த நாள் மாத்திரமல்ல, இனி வருகிற எல்லா நாளும் இனிமையான நாளாய் அமையும். வாழ்த்துக்கள்.